பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈவென்ட்ல இது ரீகால் பக்கத்துல இருக்காங்க. இந்த ரீகால் பக்கத்துல ரெண்டு பேரு, அந்த ரீகால் பக்கத்துல ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ரீகால் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க கில் எடுக்கிறதுக்கு. பாப்போம் ரீகால் பண்ண வரவங்க அடிக்குறாங்க போல. ஓ அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களா? தொட்டோ ஒரு நாக்கு வச்சா எம்எல்ஜி வந்துட்டு இருக்காங்க ரீகால் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு. எம்எல்ஜி பொறுமையா வாது டோரா ஏறும்போது அங்க இருந்து ஒரு அடி டோராக்கு. கவர் வருமா முடிச்சு விடுவேன். நான் மேல இருக்கிறது ரியாஸ். நீடு வந்திருக்கா. அவ்வளவுதான் இங்க டோராவும் நாக்கு. ஐயோ பங்குஜி தொட்ட வந்துட்டான். பார்த்தாலே போதும். இன்னும் ஒரு புல்லட் அடிச்சா காலி. இல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கோம். 16 கில். டுடே போன் ஐடில இது லைவ் ப்ரோ. வெரி ப்ரோ பர்த்டே லைவ் பண்ணா ரொம்ப முக்கியம். 17 கில் ஜேபிடிஎஸ். ஜேபிடிஎஸ் கிட்ட இன்னொரு டீம் வந்துட்டு இருக்கு. கில்லர் பிடிஎஸ். இவங்க யாரு ஜூஸ்? அதான் கில்லர் பிடிஎஸ். நரேன் கில்லர் பிடிஎஸ் ஆவோ நரேன் போய்ட்டாங்க. நரேன் அப்போல இருந்து கதறிட்டு இருந்தா என்ன அனுப்புடா நான் கழட்டிடுவேன் நான் காமிச்சிடுவேன் அப்படின்னுட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கான் நரேன்? இருக்கா ரெண்டு கில்லோட வந்து பாத்தீங்கன்னா நரேன் இருக்கா. பாப்போம் டொட்டோவை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்களா? அங்க ரீகால் பண்ணிட்டாங்க. டொட்டோ மட்டும் தான் இங்க தனியா இருக்கான். ஓகே மத்தபடி டிபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது ஆட்டக்காலத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் காலி ஆயிட்டு இருக்காங்க. 17 கில் ஜேபிடிஎஸ் 8 பேரு. ஆமா நான் வெறும் 8 கில் தான் எடுத்துட்டேன். ரீகால் வேற பண்ணி ஆகணும். என்ன இவனுங்க எல்லா மேட்சும் 20 கில் ஆனா ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எஃப்ஆர் ரோபா போன மேட்ச் வந்து எஸ்கேஆர் என்ன பண்ணாங்க? ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு டொட்டோ ப்ரோ. ஆமா டொட்டோ கிட்ட வேற வண்டி இல்ல நினைக்கிறேன். முன்னாடி ஃபைட் போயிட்டு இருக்கு. அவன் பின்னாடிக்கு தனியா போயிட்டு இருக்கான். பாத்தீங்களா அங்க இங்க சட்டா கம்ப்யூட்டர்ல பாத்துறா யாரோ நரேன் ப்ரோ பாத்துட்டாங்க நினைக்கிறேன். நரேன் பாத்துட்டா. 6x வேற. நரேன் பார்த்தானா டொட்டோ ஈஸியா அடிச்சிரலாம். அடிச்சமா ஓபன்ல இருக்காங்க. நரேன் பார்க்கவில்லை. நரேன் அங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். பாத்து எல்லாரும் பாத்துட்டோம். எல்லாரும் ஐயோ கார்ல அவனுக்கு ஏதோ சனி இருக்குன்னு நினைக்கிறேன் நரேனுக்கு. ரீகால் எனிமி இருக்கு. இவங்க ரீகால் போக முடியாது. டிபிடிஎஸ் வராங்க. திருப்பி டீம்மேட்ஸ் வராங்க. 4 பேர் வந்துட்டாங்க. ஆமா டீம்மேட்ஸ் வராங்க. போடு அவளதான் போட்டி. ஏவி வர தூக்கிட்டான் போல. ஆனா உடனே ரீகால் பண்றாங்க. பேலன்ஸ் பக்கத்துல 3 பேர் இருக்கானுங்க. ஐயோ இல்லையே இவனுங்களே ரீகால் விட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பண்ணுவேன். ஆமா டொட்டோவை இப்ப தூக்கி ஆகணும். யார் போறான்னு தெரியல. டொட்டோ தூக்க போற நேரத்துல இவங்கள யாராவது தூக்குவாங்களா? இல்ல கரெக்ட்டா பங்கு தூக்குறான். அதாவது ஒருத்தன் கூட அடிச்சிரான் இந்த தடவை. நான் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாது. ஆமா நல்லா ஜாலியா உட்கார்ந்துருங்க. அத்திபேல் கடைசியா இருக்கு. ஐயோ ஜோனை வேற தூக்கி போட்டான் வெறியா மேன்சன்ல. முதலாவது டிபிடிஎஸ் தான் போயிட்டு இருக்கு ஜோனை பிடிக்கிறதுக்காக. ஆனா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கில் கம்மியா இருக்கு டிபிடிஎஸ் கிட்ட. வெறும் கேபிடிஎஸ் எம்பிடிஎஸ். ஓ இந்த இடத்துக்கு வராங்க. ஓ இங்க தான ஒரு சண்டை இருந்துச்சு. எங்க யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிடிஎஸ் கேபிடிஎஸ் ஃபைட். எம்பிடிஎஸ் 3-4 அவங்க நரேனை எங்கயாவது தூக்கலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. இவன் போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ போடு வந்துருச்சு. டிபிடிஎஸ் ஜோட்டனை பாத்துட்டாங்களா? பக்கி சவுண்ட் கேட்டிருக்கோம். யானை துரத்துது. கில்லர் பிடிஎஸ் யானை துரத்துகிறது. பின்னாடி துரத்திட்டு வராங்க. அடி உழுது. கார் வெடிய போகுது. அவ்வளவுதான் ஜோடா நீங்க வந்து அடி அவ்வளவுதான் ஜோடா நகால பார்க்கப்படுதா 10 கில்ல. அவ்வளவுதான் வாங்கிட்டாங்க.
அவ்வளவுதான் பொட்டி. ஸ்ரீதேவி நாக்கு ஜோய் சசிபுரம் மட்டும்தான் போட்டு முடிக்கிறாங்க. இந்த ஒரே ஒருத்த மட்டும் தான் ஜேபிடி கேபிடி பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. 12 கில் மரணமடைந்தது. கேபிடிஎஸ் மறுபடியும் வெளியேறியது பிராக்டிஸ் செய்வதற்காக போயிட்டு மெடிஷன் நாக்கு ஜேபிடிஸ்ல ஜேபிடிஸ் கிட்ட ஃபைட். யார் இருக்கு? பர்டன் கில் முடிச்சு விட்டாங்க. 21 கில் தான். ஆமா 21 கில். எஸ்டிஆர் எஸ்டிஆர் அடுத்த ஜோன் போட்டாதான் தலைவன் குதிப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு டிபிடிஎஸ் முடிஞ்சா. டிபிடிஎஸ் கிட்ட ஃபைட் முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு டீம் வந்திருக்கு எம்பிடிஎஸ். நேடா வந்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாம். நாப்பட்டாவது விழுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில சுட்டு கரெக்டா நெத்தியில சுட்டு கில்ல எடுத்து விட்டான். 16 கில்லு. அவங்க 21 கில், இவங்க 16 கில். 21 கில்லு. ஐயோ இந்த மேட்ச் எஸ்டிஆர் யார் அடிக்குதுன்னு சொல்லிட்டே தெரியாது போலயே. இன்னும் 43 பேர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஏதோ லீடிங் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மேட்ச் முடிக்கிறாங்களா? ஓ டிபிடிஎஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஜேபிடிஎஸ். ரெண்டு ஹையஸ்ட் கில் இருக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா மோதிக்கினா எஸ்டிஆருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கே குதிச்சு இவங்க ரெண்டு பேரும் அட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணலாம். வாய்ப்பு இருக்கா? இல்ல உஷாரா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 10 கில் தான். எஸ்டிஆர் இந்த மேட்ச் கடைசி வலி கில் தான் மட்டும் தான். இப்ப குச்சானா செத்துறோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓ முன்னாடி விபிடிஎஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆப்போசிட் கோஸ்ட் ப்ரோ நாக்ல இருக்காரு. முடிச்சு விட்டாங்க கோஸ்ட் ப்ரோவ. இவங்க எங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க? ஆமா முடிச்சு விட்டா. கார்ல வர தூக்கி இருக்காங்க போல விபிடிஎஸ். இவங்க மேல தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்க. ஆனா இவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் போய்டுவானுங்க. கிறுகிறுன்னு எதிர்பார்க்கறப்ப போனா முடிச்சு போச்சு. கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. விபிடிஎஸ் பாவம் தரம் தெரியாமல் அங்கும் இங்குமாக சுத்தி கொண்டிருக்காங்க. டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போயிட்டே இருக்கு. எப்ப மீண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. விபிடிஎஸ் ஒரு கம்பக்க போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காகும். பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற அணி தன்னுடைய கம்பக்கை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிலை நிறுத்துமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா SRBTS இல்ல நாங்க தான்டா இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பழைசாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது ஒரு அணி வந்து பாத்தீங்கன்னா அடிக்க போகுது. MSG டீம் வந்துகிட்டு இருக்கு. MSG டீம் வந்து விபிடிஎஸ் கிட்ட விபிடிஎஸ் நோக்கி வரும்போது ஈஸ்வா கையில நேட புடிச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே போடு ஒன்னு. அங்க மறுபடியும் சாய் ப்ரோ கார் பிரேக் பண்ணிட்டாங்க. சாய் கிட்ட வந்து ஒரு சரியான காஸ்ட்ரேவா. கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்ல போனா ஜேபிடிஎஸ். சாய் ப்ரோ சுத்திட்டான். சாய் தூக்கிட்டாங்க. பேயான கவர். முடிச்சு காரை வச்சிட்டு ஜாலியா ரங்கராட்னம் சுத்திட்டு இருக்கான். ஜேபிடிஎஸ் வந்துட்டாங்க. ஜேபிடிஎஸ் வந்துட்டாங்க. மெடிஷன் நாக்கு டோரா ஓபி ப்ரோ. ஈஸ்வா வந்து பாத்தீங்கன்னா இங்க நாக்கு ஃபுல்லா நேடா முடிச்சாங்க. டிபிடிஎஸ் இன்னும் மேல பாத்துட்டாங்க. அவங்க SRBTS கரெக்ட்டா இருக்காங்க. வரவ பாத்துட்டா. ஓ கீழ ரெண்டு அணி. டிபிடிஎஸ் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கில் எடுக்கலாம். SRBTS இப்பதான் வாழ்க்கையிலே முதல் முறையா ஒரு கரெக்டா பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க இவ்வளவு நேரம் கரெக்டா ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல இறங்குறாங்க மேல டிபிடிஎஸ் மேல இறங்குறாங்க. மேல பாத்துட்டு இருக்காங்களே அவ்வளவுதான் பாக்குறாங்க. வர தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான் முடிச்சாங்க. டோனி மட்டும் தான் இருக்கான். அழுத்திட்டு போறான்டா. அழுத்திட்டு சாவறான்டா அவன். ஐயோ
ரோட அழுத்திட்டு கொண்டுட்டு போறான்டா அவன். ஐயோ வெரி டோனி மாறலாமா கண்ணாடே. 20 கில் கீழ 4 பேர் இருக்காங்க. தப்பு பண்ணிட்டாங்க அவங்க, தப்பு பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்பி தப்பு பண்ணிடுச்சு அவங்க, தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. அவ்வளவுதான், வேற ஏதாவது டீம் லீடு போய் வாய்ப்பு. 23 கில்லோட ஜேபிடிஎஸ், 20 கில்லோட டிபிடிஎஸ். அநேகமா ஜேபிடிஎஸ் தான் லீடு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு தெரிஞ்சு ஜேபிஎஸ்க்கு பெரிய வாய்ப்பு. 4 பேர் 4 பேர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. 23 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு டீம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இந்த டீம் ரயோட்ஸ் டீம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. டீம் 11 ஓபன்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஓ அவங்க டிபிடிஎஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களா? மேல டிபிடிஎஸ் இருக்கு. லோ ரேஞ்ச் புடிச்சா வேலைக்கு ஆகாது, மாட்டிப்பாங்க. தவறு இழைக்கப்படுகிறது. டொட்டோகாலி லோ ரேஞ்ச் புடிச்சாங்க. அடி எல்லா பக்கத்துல இருந்து மாட்டிக்கலாம்னு தட்டி விழுந்துட்டு இருக்கு. டொட்டோகாலி பங்கு போய் குக்கி ஆடணும். சிம்பா டீம் அடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல இருந்து. மேல இருந்து டிபிடிஎஸ் பாக்கல. லெஃப்ட்ல டிபிடிஎஸ் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. டிபிடிஎஸ் ஃபினிஷ் பண்ணுமா, ஜேபிடிஎஸ் ஃபினிஷ் பண்ணுமா? டிபிடிஎஸ் ஃபினிஷ் பண்ணுமா, ஜேபிடிஎஸ் ஃபினிஷ் பண்ணுமா? கொஞ்சம் நாக்ல இருக்காங்க ஆல்ரெடி. சும்மா ப்ரோ டீம் வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான மேட்ச் விட்டாங்க. கேம் சேஞ்சிங் பாயிண்ட் மேட்ச் என்ன தெரியுமா? டோனியோட இதுதான் டோனி இருக்கு. ப்ரோ டோனியோட ஃபினிஷ் பண்ணிட்டு ஆமா அவன் உயிரை கொடுத்து கீழே பூந்து உள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டு தந்துட்டான். நல்ல சான்ஸ். டோனியா வந்து அடிச்சிருந்தாங்கன்னா டிபிடிஎஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ட்ரோல் வந்துருப்பான். இப்போ அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கில் டெபிசிட் ஆகுது. அமைதியா இருக்காங்க பாரு. அதுதான் கில் டெபிசிட் ஆகுது. தவறு இழைக்குது. டிபிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்குது. 21 கில். இவனுக்கு 23 ஓட நிக்கிறாங்க ரொம்ப நேரமா. ஸ்ப்ரே பண்ணலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டான் பங்கு. நிக்கிறவனை விட்டு ஓடுறவனை சுட்டுட்டான் பங்கு. அவ்வளவுதான், பின்னாடி தான் இருக்கானுங்க. இருந்தாலும் பங்க் வெர்ஷன் நாக். யார் டிபிடிஎஸ் அடிக்குறாங்க? முன்னாடி இருக்கு பங்கு பார்க்கவே ஹையர் கிரவுண்ட்ல இருந்து டிபிடிஎஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல. நியூ ரஷ் பண்ணு ப்ரோ நாக். 4 பேர் கில் அடிக்கலாம். அவங்க பாத்துறான்டா பங்க. பாத்துட்டாங்களா? மாஃபியா ப்ரோ ஹைப்பர்சின் மட்டும் தான். போடு சிம்பா. ஒன்னேடு. ஓயோ. அவ்வளவுதான். டிபிடிஎஸ் 22 கில். கில் டெபிசிட் பண்றாங்க. கில் டெபிசிட் நடந்துட்டு இருக்கு. The match shake, the game changing point. என்டையர் கேம் மாத்தி விட்டுருச்சு. ஐயோ யாருமே கில் எடுக்கவே இல்ல அவங்க. கில் டெபிசிட் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், நான் முடிஞ்சுனா. இல்ல இருக்கு. இன்னும் 10 பேர் அடிக்கணும். 10 பேர் அடிக்கணும். ஈஸியான ஒரு மேட்சை மிஸ் பண்ணிட்டாங்களா கடைசில? எஸ்டிஆர் வேலைய பார்த்தானா? டிஃபெண்ட் செய்யப்பட்டதா? டிஃபெண்ட் பண்ணிட்டா மறுபடியும் அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மேட்ச் முடிஞ்சிச்சு. விட்டுட்டாங்க. கில் டெபிசிட் பண்ணப்பட்டது. ஃபைட் எடுக்கப்படவில்லை. தவறு இழைக்கப்பட்டது. டிபிடிஎஸ் ஆளவடது. கடைசி நேரத்துல அமைதியா உட்கார்ந்தாங்க. வா கேம் சேஞ்சிங் மொமெண்ட்ரா டோனி அந்த பையன். உண்மையாலுமே உயிர் கொடுத்து விளையாண்டு போயிட்டான் அந்த நேரத்துல. அவனுக்கு தெரியும் அது என்ன பண்ணுன்னு. வெறியான நேரத்துல எக்ஸெப்ஷனல். ஐபர்சன் சுத்தி தன்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச் பிளடியோட டின்னரா மறுபடியும். மாஃபியா ப்ரோ மட்டும் அவ்வளவுதான். மாஃபியா செத்ரா. இப்ப பிளடி வந்து அழகா அடிச்சு ஹாட்ரிக் வின்னா. பிளடி ஹாட்ரிக் வின்னை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க கிங் யாரே டின்னர் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ஒப்புக்கு சப்பாங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. ஐயோ 13 கில்.